ஜெயமோகன் நல்ல அந்த அந்த பேச்சு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியில் அவர் சொன்ன விஷயங்களை நானும் சொல்லலான்னு இருந்தேன். அந்த ஆண் பெண் உறவுகளை தாண்டி சமூக அரசியல் விஷயங்கள் வந்து இந்த நாவல் மாதிரி இன்னும் 10 மடங்கு அதிகமாக எழுதுறதுக்கான ரா மெட்டீரியல் வந்து நம்ம சமூகம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதை அந்த கை கட்டுறதை பற்றிலாம் நடிச்சே காமிச்சாரு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பர் காமெடியாக நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாட்டின் முதல்வர் இங்கே அரசியல் பேசக்கூடாதுன்னு வேற சொல்கிறாங்க. அதனால் ஒரு 75 நாள் வந்து என்ன நடந்தது அவங்களுக்கு என்ன எதுவுமே தெரியல. ஒரே ரொம்ப ஒரு ஒரு பேரடி, அந்த அளவுக்கு பேரடி பண்ணக்கூடிய நிலைமையில் இந்த சமூகத்தில் அத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த ஒரு ஜெயமோகன் ஸ்பீச்சோட கடைசி பகுதியை வந்து நானும் அதை வழிமொழிகிறேன். இது தான் இன்னமும் வந்து அதை நான் பேசணும்னு வச்சுருந்தேன். முதல் இதே வந்து முதல் பாயிண்ட்டே அரசியல் அப்படின்னு தான் வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கும் அவர் வந்து ட்ராவல் பண்ணி அதை வந்து பேரடி பண்ணி பிளாக் ஹியூமராக மாற்றணும். சமீபத்தில் நான் ஒரு படம் பார்த்தேன், கிளாஷ்னு ஒரு எகிப்து நாட்டு படம் கிளாஷ். அது முடிஞ்சால் பாருங்கள். என்னோட சினிமா அனுபவத்தில் அந்த மாதிரி ஒரு படம் நான் வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு இனிமேல் போகாமல் கூட இருந்துடலாம் அப்படின்னு சொன்னேன் அந்த படத்தை பார்த்துட்டு. அப்படி ஒரு படம். ஒரு சின்ன வேனில், போலீஸ் வேனில் ஒரு 10-15 பேர் அடைக்கப்பட்டாங்க. அது அந்த இடம்தான் அந்த படம் முழுக்கவும். அது எவ்வளோ ஒரு டிப்ரெஸ்டு ஒரு சிச்சுவேஷன் பாருங்கள். அந்த படத்தில் ஒரு 1.5 மணி நேர படத்தில் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அந்த அளவுக்கு பிளாக் ஹியூமர். ஒரு உதாரணத்துக்கு ஒரு இடம் சொல்கிறேன். குண்டு விழுந்துக்கிட்டே இருக்கு, ஒரு சிவில் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே எந்த இடத்துல குண்டு விழுந்துக்கிட்டே இருக்கு, துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒருத்தன் மேலே வந்து விழுந்துடும் குண்டு. அப்போ அந்த இடத்துல இங்கே வந்து ஒரு நர்ஸ் இருக்கா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து நர்ஸ் அப்படின்னதும் அந்த நர்ஸ் என்ன பண்ணுவா, அந்த 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 வேனில் சிறைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண், அவள் வந்து போய் சரி பண்ணுறதுக்கு போவாள்ல, ஐயோ பெண் என்ன தொடக்கூடாது அப்படிமா. தியேட்டரில் எல்லாரும் சிரிப்பாங்க. ஈஜிப்டில் நடக்குது. அங்கே பெண் வந்து ஆணை தொடக்கூடாது இல்லையா? அந்த மாதிரியான பிளாக் ஹியூமருக்கு சொல்கிறேன். 1.5 மணி நேரமும் அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு சிச்சுவேஷனில் அந்த மாதிரியான பிளாக் ஹியூமருக்கு நம்ம அரசியல் சமூக வெளி வந்து இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த மாதிரி பிரேக்கப் மாதிரி நிறைய நாவல்கள் அவர் வந்து அந்த இடத்துலையும் எழுதணும். அதே சமயத்தில் இந்த ஆண் பெண் உறவுகள் பற்றி இந்த பிரேக்கப் இதில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஜெயமோகனோட பொசிஷன், என்னோட பொசிஷன், இந்த இந்த 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, சுந்தர் ராமசாமியை நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் சந்தித்த போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் வந்து நபோக்கோ ஸ்கூலில் அப்படின்னு கேட்டார் என்ன. அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு மொமெண்ட். ஏன்னா எனக்கு நபோக்கோ தான் என்னோட ஆசான். ஆனால் சமீபத்தில் இது ஜெயமோகனுக்கு தெரியாது. சமீபத்தில் ஜெயமோகனோட ஏதோ ஒரு கட்டுரையில் நபோக்கோவுக்கு இலக்கியத்தில் என்ன இடம், டாஸ்தோவ்ஸ்கியையும் டால்ஸ்டாயையும் திட்டினவர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து இயல்பாகவே படிந்த ஒரு 2 ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட். அவர் வட துருவம், நான் தென் துருவம். இந்த ரசனை, இந்த மதிப்பீடுகள் எல்லாமே. இப்போ நான் இன்னைக்கு அவரோட ரூமுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பிட்லான்ட்டு போனேன். அவர் ரூமுக்கு 7 பேர் இருந்தாங்க. இதுலையுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா நான் என்னோட ரூமில் நான் மட்டும்தான் இருப்பேன் எங்கேயுமே. ஏன்னா எனக்கு மனிதர்களை வந்து இந்த மனிதர்களோட அண்மை எனக்கு பிடிக்கிறது இல்லை. என்னால் மனிதர்களை வந்து சகிச்சுக்க முடியறதில்ல. எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும், அராத்துவாகவே இருந்தாலும், நீங்கள் இன்னொரு ரூமில் தங்கிங்கன்னு தான் சொல்லுவேன். என்னோடய ரூமில் யாரும் தங்க என்னால் எனக்கு அது முடியாது. என்னால் நாயோடு இருப்பேன், பூனையோடு இருப்பேன். ஆனால் வந்து மனிதர்களோட என்னால் வந்து உரையாடவோ அவங்க கூட இருக்கவோ எனக்கு இப்போது இது வந்து இதுதான் நான் அப்போ சொன்னேன், இதுலேயுமா வட துருவம் தென் துருவம் அப்படின்னேன். அப்படி நான் வந்து ஒரு சினிமா விமர்சனத்தில் கேங்ஸ் ஆஃப் வாசேப்பூர் ஒரு கிளாசிக் அப்படின்னு எழுதியிருந்தேன். அவர் வந்து கேனத்தனமான படம் அப்படின்னு.
அப்படிதான். அந்த மாதிரி நபக்கோ ஆகட்டும். ஆனால் இடையில எப்போவாவது சந்திச்சுக்குவோம். இப்போ இந்த காஃப்கா மாதிரி, எனக்கும் காஃப்காவை பிடிக்காது. அப்படி பல விஷயங்களில் ரெண்டு பேரும் ரெண்டு துருவத்தில் இருக்கிற அந்த ரசனை, மதிப்பீடு எல்லா விஷயம் அப்படி பார்த்தோம்னா இந்த கதைக்கும் அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு நிச்சயமாக தெரியும் அவருக்கு வந்து இது அவ்வளோவா அவரோட இடம் இல்லை. இந்த பிரேக்கப் இது சம்பந்தமாக ஆண் பெண் உறவுகள் வந்து இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எந்த எழுத்தாளருமே எழுதலை. ஆனால் இதுதான் இன்னைக்கான யதார்த்தம். நாளைக்கான யதார்த்தம் இப்படி தான் இருக்கும் போல இருக்குது. எத்தனை வருஷத்துக்கும் தெரியாது. ஏன்னா ஃபெமினால டிப்ஸ் கொடுத்துருக்கான் ஃபார் த்ரீசம். இந்த ஃபெமினால இது 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் வந்து கற்பனையே பண்ண முடியாது. நீங்கள் நான் பேசுகிறது எல்லாமே பிரேக்கப் அந்த நாவல்னு தான் சொல்லுவேன். குறுங்கதைகளாக இருக்குது. அதை நீங்கள் படித்தாதான் தெரியும். அதில் ஒவ்வொரு எபிசோடும் ஒவ்வொரு கதையும் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் என்னால் எழுத முடியாது. ஏன்னா எனக்கு வந்து அது உள்ளே போகிறதுக்கான ஒரு ஒரு மைண்ட் செட் இல்லை. ஆனால் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எனக்கு தெரியும். இன்னைக்கான ஆண் பெண் என்ன பிரச்சனைன்னா, பிரச்சனை தான் போர்டம். என்னால் அதை அப்படி தான் கன்சீவ் பண்ண முடியுது. போர்டம். நல்லா சம்பாதிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, ஒன்றா வாழறாங்க, படுத்துக்கிறாங்க, எல்லாமே இருக்குது. ஒரு 6 மாசத்துல போர் அடிச்சிருக்கு. லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கல்யாணமான அந்த ஆண் பெண்ணுக்கும் சரி, ஒரு 6 மாசத்துல போர் அடிச்சிருக்கு. என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அந்த உடலை வந்து ஷேர் பண்ணுறது இருக்குல்ல ரெண்டு பேருக்கும், அது போர் அடிச்சிருக்கு. உடல் மட்டும் இல்லை, உடலை சார்ந்து அப்புறம் மனம், அவங்களோட ஸ்பேஸ் எல்லாமே போர் அடிக்குது. அப்போ இன்னொருத்தரோட வரவு அந்த இடத்துல நடக்குது. இதுதான் இன்னைக்கு ஆன ரியாலிட்டி. இதுதான் பிரேக்கப்பில் அவர் வந்து எல்லா கதைகள்லையும் இதுதான். என்னால் படிச்சுட்டு பொறாமையாக இருந்தது. நான்ல எழுதியிருக்கணும் இதை அப்படின்னு நினச்சேன். நான் தான் இதை பார்த்துட்டு இருக்கேன். என்னோட வயசுக்கு இதை எப்படி பார்க்குறேன்னா, என்கிட்ட வந்து ஒரு டீனேஜ் பையன் கூட, டீனேஜ் பொண்ணு எல்லாரும் என்கிட்ட பேசுவாங்க. என்கிட்ட இந்த அங்கிள் பிஸ்னஸே கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு, ஏன்னா நான் வந்து அறிவுரை சொல்கிறதோ இதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு எனக்கு வெவ்வேறு தளங்களில் நாய் வளர்க்குறது சம்மந்தமாக, மியூசிக் சம்மந்தமாக, இப்படி எங்களுக்குள்ள வந்து இப்போ இந்த கணேஷ் இருக்கார். கணேஷோட அப்பாவுக்கு என்னை விட 10 வயசு கம்மி. அவர் என்ன சாருன்னு தான் கூப்பிடுவார். அவரோட உலகம் எனக்கு தெரியும். இன்னும் வந்து ஒரு பையன் 10ஆம் கிளாஸ்லேருந்து அவன் எனக்கு ஃப்ரெண்டு. இப்போ வந்து காலேஜில் 2nd இயர் படிக்கிறான். இப்படிலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட உலகம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வாழ்க்கை தான் பிரேக்கப்பில் இருக்குது. இதுதான். இதை நான் வந்து பொதுவாக நான் படிக்கிற பல மொழிகள்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. முக்கியமாக ஃப்ராங்கோஃபோன் லிட்ரேச்சர், அங்கே இருக்கிற மொராக்கோ, அல்ஜியர்ஸ் அந்த ஆண்டுகள்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து அகதிகளாக இருக்கிறவங்க எழுதுறது அதிகமாக படிக்கிறேன். மற்ற பகுதிகள் உலகம் பூராத்தில் இருக்கிற இலக்கியத்தெல்லாம் இந்த நான் தனியாக இருக்கிறேங்கிறது வந்து படிக்கிறதுக்காக தான். உங்களோட பேச்சை கேட்குறதோ நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கோ வேண்டாம். நான் ரூமில் தனியாக இருக்கணும். நான் வெளியூர் போனேன்னா நிறைய புத்தகங்கள் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி படிக்கிறது தான். இப்படி படிக்கும்போது பலதரப்பட்ட வாசிப்புலையும் கூட இந்த மாதிரியான வாழ்க்கை எழுதப்படலை. ஆனால் சினிமாவில் சொல்கிறாங்க. சமீபத்தில் லாஸ் பிளான்டாஸ்னு ஒரு சீலை படம் பார்த்தேன். சீலைன்னதும் நம்ம தாய் நாடாச்சுன்னு ஓடிட்டேன். படம் மொக்க தான். ஆனாலும் அந்த படத்தில் ஒரு டீனேஜ் குரூப் முழுக்க இன்டர்நெட்டை வச்சு அவங்களோட வாழ்க்கை எப்படி, வாழ்க்கைன்னா என்ன, டே டு டே 24 hours வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பசங்களோட இன்டர்நெட் ஃபுல்லாக இன்டர்நெட் தான். இப்படியே வந்து அந்த தன்னோட படத்தையே காமிக்கிறான். அங்கே காமிக்கிறான், ஒரு பெண் காமிக்கிறான், அங்கே அவன் பார்க்குறான், அவன் வந்து தன்னுடைய ஜனன உறுப்பை காமிக்கிறான், இவ காமிக்கிறான். இப்படி வந்து வெறும் இந்த வேர்ச்சுவல் ரியாலிட்டிலேயே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவன் நேராக வர்றான். இவளால் அதை வந்து மீட் பண்ண முடியல, அவனை துரத்தி விடுறா. அப்புறம் ஒரு கண்ணாடி தடுப்பு இருக்குது. கண்ணாடி தடுப்பை வச்சு அவங்க 2 பேரும் வந்து தங்களுடைய உடலில் வந்து பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி வந்து போகுது. இதை வந்து பிரேக்கப் மாதிரியே இருந்தது எனக்கு.
இந்த கதை இந்த நாவல் மாதிரியே இருந்துச்சு. சினிமாவில் இதை வந்து கேப்சர் பண்ணுறாங்க. அப்போ உலகம் பூராவுமே யூத் வந்து இப்படி தான் இருக்குன்னு நான் வந்து சீலை படத்தை பார்த்தபோது தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் சீலையோட படங்களில் வந்து புரட்சி பற்றி பேசுவாங்க, பாப்லோ நெருதாவோட கவிதையை பற்றி பேசுவாங்க, சே குவேராவை பற்றி பேசுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இன்டர்நெட்டில் நம்ம ஊர் பசங்க பேசுகிற மாதிரியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் அப்புறம் அந்த ஆழி டைம்ஸ் வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப, நான் அதை ஃபேஸ்புக்கில் வரும்போதே அதை தொகுத்து போடணும், ஒரு நாவல் மாதிரி இருக்குது. அராத்துக்கு வந்து ஒரு சூப்பர் அராத்தா பிறந்திருக்கு, அதனால் அது சொல்கிறதும் வந்து அப்படியே வந்து இலக்கியமாகவே வருது. இதெல்லாம் வந்து நீங்கள் தொகுத்துடுங்க. இன்றைக்கி நிறைய குழந்தைகள் வந்து அப்படி தான் இருக்குது அவங்களோட பேசுகிறதெல்லாம் வந்து. ஸோ அந்த உதாரணத்துக்கு அந்த பிரேக்கப்லேருந்து ஒரு சின்ன போர்ஷனாக நான் வந்து படித்து காமிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு பொதுவாக அராத்துவோட ரைட்டிங்கில் ஆரம்பத்துலேருந்து ஒரே ஒரு கடுமையான விமர்சனம் இருக்குது. அதை நான் அவர்கிட்ட பர்சனலாக சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது இதுலேயும் அது வந்து தற்கொலை குறுங்கதைகளில் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நான் அதை எடிட் பண்ணி கொடுத்தேன். இப்போ என்னால் எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. என்னென்னா அதில் ஒரு இடத்துல வந்து அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கமெண்ட்ஸ்களுக்குன்னு வருது. இன்னைக்கு நீங்கள் ஆனந்த விகடன், குமுதம், ஜூனியர் விகடன் எந்த பத்திரிகை எடுத்தாலும் ஒரு விதமான தமிழ் எழுதிட்டு இருக்காங்க. அது கமெண்ட்ஸ்களுக்கு. நம்ம ராஜேஷ் கூட அதை எழுதுறாரு, கமெண்ட்ஸ்களுக்கு. அது என்ன கமெண்ட்ஸ்களுக்குன்னா என்ன அர்த்தம்? கமெண்ட்ஸ், காமெண்ட்ஸ், கமெண்ட்ஸ்களுக்கு. அதை நீங்கள் தமிழ்லேயே எழுதலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 பக்கம்னா ஒரு 900 வார்த்தை இருக்கு. ஒரு பக்கத்துக்கு 3 வார்த்தை இருக்கு. அதை எடிட் பண்ணணும். தமிழில் வந்து என்னோட தமிழும் ஆங்கிலமும் தெரிந்த ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய டிஆர் விவேக் சொன்ன ரத்த கண்ணீர் வருது எனக்கு தமிழ் புஸ்தகத்தை படிக்கும்போது. எடிட்டே பண்ணாமல் போடுறாங்க அப்படின்னு. இடையில ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. ஜெயமோகன் சொன்னார் அமாரல் இப்படிலாம். எனக்கு விஷ்ணுபுரம் பிடிக்காமல் போனதுக்கு காரணம் ஆழ்வார்களை அதில் ரொம்ப கிண்டல் பண்ணியிருக்காருங்கிறது தான். அந்த மாதிரியான ஒரு என்ன அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இப்போது இந்த மாதிரியான அதில் என்ன இளவட்டங்கள் அடிக்கும் கமெண்ட்ஸ்களுக்குன்னு ஒரு இடம் வருது. இன்னொரு இடத்துல எவ்வளவு நேரம்தான் தலையை கோதி விடுவது என்று போரடித்த உணர்வால். அது என்னங்க போரடித்த உணர்வால்? இதெல்லாம் இந்த போரடித்தங்கிறதெல்லாம் ஆனந்தவடன் குமுதத்தில் வர்ற லாங்குவேஜ். இது போரடித்த உணர்வால். எனக்கு வந்து போரடித்தன்னு எனக்கு நம்ம வாய்க்க போரடிக்கிறது அதுதான் ஆமாம் வந்துச்சு. போரடித்தங்கிறதெல்லாம் அப்படியே தமிழ்லேயே எழுதுறது. அப்புறம் படுக்கை வசதி இல்லாமல் வராண்டாவிலேயே அட்மிட் ஆகி. ஏன் அட்மிட் ஆகி? அனுமதிக்கப்பட்டு. ஏன்னா அடுத்த இதில் போடுறாரு இதய நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு. அடுத்த பேராகிராஃபில் அவருக்கு தெரியுது, ஆனாலும் அங்கே வந்து அட்மிட் ஆகி. அப்புறம் இரவில் அங்கே கிடைக்கும் மங்கலான வெளிச்சத்தில் மூடாகி. கொடுமை. மூடாகின்லாம் வந்து வரவே கூடாது. ஆனால் மேட்ரு பண்ணணும் வரலாம். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிவர்சல் இது இருக்கு, அது வந்து அலவுட். இடைப்பட்ட 7-8 கொசுக்களை தேக சூட்டுக்கிடையே நசுக்கிய வண்ணம் மேட்டரை முடிக்கும் எமகாதர்களும் இது வந்து ஓகே. இது மாதிரி நீங்கள் வந்து போர் அடிக்குது, மூடாகி, இதெல்லாம் வந்து அனுமதிக்கவே முடியாது. இது மாதிரி நிறைய இருக்குது. அதை அடுத்த புத்தகத்துலையாவது நல்ல எடிட்டர்கிட்ட கொடுத்து. ஆனால் எடிட்டரே கிடையாது, யாருக்கும் தமிழே தெரியல. நல்ல தமிழ் யாரும் எழுத தெரியல. அது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஒரு இடத்த மட்டும் எவ்வளவு ஆப்டாக இருக்குது, எவ்வளவு கான்டெம்பரரியாக இருக்குது இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறத சொல்கிறேன். காதலிக்கும் நாட்களில் தீ போல இருந்தாள், விரல் பட்டாலே கோபித்துக் கொள்வாள், கட்டிப்பிடிக்கவே பல மாதங்கள் ஆனது, முத்தமிட வருடங்கள் ஆனது. அவனுக்கு எரிச்சலாக வந்தாலும் நமக்கு வாய்த்தது சரியான பத்தினி தெய்வம் போல என நினைத்து மனம் மகிழ்ந்து சுய இன்பம் அனுபவித்தான். எல்லா ஆம்பளைங்களும் பண்றது. அவ தொடர்றதுக்கு அனுமதி கொடுத்துட்டா கெட்டவ போல இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு போல இருக்கு. இதனால நிறைய பொண்ணுங்க அப்படியே வந்து அமுக்கமா வந்து இருந்தா பத்தினி. ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு சொல்லுவான், நீ என்ன அப்ப அலவு பண்ணில அப்ப அப்படின்னு ஒரே பெருத்த சண்டையாக. முத்தத்தை மீறி வேற எதுவும் செய்ய அனுமதிக்கவே இல்லை. அவர்களுக்குள் ரசமான காதல் வசனங்கள் ஏதும் தேரவில்லை என்றாலும் கதைக்கு தேவையான சில வழக்கமான காதல் வசனங்கள் பயங்கரங்க.
இதுதாங்க ரியாலிட்டி. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆண் பெண் உறவு. என்னை உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப. நிஜமா? சத்தியமா? நான் செத்துட்டா என்ன பண்ணுவேன்? நானும் செத்துடுவேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இந்த உலகத்திலேயே உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? உன்னதான். உண்மையாவா? பிராமிஸா? உங்க அம்மா விடவா? எல்லாரையும் விட? நிஜமாவா? நிஜமா? நமக்கு பிறக்க போற குழந்தைய விட? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்ணுவ? உனக்கு ஒன்றும் ஆகாது. ஆச்சுன்னா ஆவ விட மாட்டேன். ஆயிடுச்சுன்னா உன்னை குழந்தை மாதிரி பார்த்துப்பேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எனக்கு கண்ணு நொல்ல ஆயிடுச்சுன்னா நான் தான் உனக்கு கண்ணு, உன்னை பத்திரமா பார்த்துப்பேன். எனக்கு கால் நொண்டி ஆயிடுச்சுன்னா உன்னை எப்போ என் மடியிலேயே வச்சுப்பேன், தோல்ல தூக்கி போட்டுட்டு போவேன். எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டா நீ தான் எனக்கு குழந்தை. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்னால செக்ஸ் வச்சுக்க முடியாம போச்சுன்னா என்ன பண்ணுவ? எனக்கு செக்ஸே வேணாண்டா கண்ணு, நீ எனக்கு முத்தம் கொடுக்கறதே சொர்க்கமா இருக்கு. நான் அசிங்கமா குண்டா ஆயிட்டேன்னா என்ன பண்ணுவ? நீ எப்படி ஆனாலும் எனக்கு அழகுதான், நீ தான் எனக்கு தேவதை. அசிங்கமாயிட்டாலும் இதே போல காதலிப்பியா? எனக்கு இப்படி மட்டும்தான் காதலிக்க தெரியும், எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். நீ அசிங்கமானது எனக்கு தெரியாது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. என்னையா கதை எழுதுற? இந்த வசனங்களில் யார் ஆண் பேசியது யார் பெண் பேசியதுன்னு தெரியல, ஒழுங்கா எழுதக்கூடாதா என்பவர்களுக்கு விசுபட டிவிடி கலெக்ஷன் அனுப்பி வைக்கப்படும். ஒரு பேர் போட்டிருக்கு, அவரை மதிய வேளைகளில் தொடர்பு கொண்டு கேட்டு பெறலாம். நான் இங்க சொல்லக்கூடாது. அப்படி போகுது நாவல் பூரா. அவசியம் வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம்.